ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மத்தியானம் சமையல் பண்ணிட்டுருக்கோம். பாருங்கள், சாதம் வெந்துட்டுருக்கு, ஜாமான்லாம் விளக்கி கவுத்தாச்சு. மீன் குழம்பு வச்சு மீன் வறுக்க போகிறோம். சீலா மீன் வாங்கியிருக்கோம். செய்கிறப்ப பார்க்கலாம். ரொம்ப தாளிச்சாச்சு, கொஞ்சமாக தான் வைக்கிறோம். நேற்று கூட்டு வச்சோம், அந்த கூட்டுலாம் இருக்குது. அதனால் மீன் குழம்பு தாளிச்சிருக்கோம். அந்த பாருங்கள், கொஞ்சமாக வச்சுக்கிட்டுருக்கோம். மீன் குழம்பு வைக்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாருங்கள், மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக மீன் குழம்பு வச்சாச்சு. மீன் வறுக்க போகிறோம். அடுத்தது இப்போ காமிக்கிறோம். பாருங்கள், அந்த மாங்காய் குழம்புல போடலான்னு இருந்தோம், பழமாயிடுச்சு. அப்புறம் ஒரு பீஸ் வேறு மாங்காய் இருந்தது, அதை தான் கட் பண்ணி போட்டோம். இது எவ்வளோ பெரிய மாங்காய் பாருங்கள், எங்கள் அக்கா வீட்டில் காய்ச்சது. மீன் பொரிக்க எண்ணெயெல்லாம் ஊற்றியாச்சு. கொஞ்சம் மீன் பொரிச்ச எண்ணெய் இருந்தது, நேற்றுக்கு மீன் பொரிச்ச எண்ணெய். அதோட இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கலந்து எண்ணெய் சூடு பண்ணிகிட்ருக்கோம். மீன் பொரிக்கிறப்போ காமிக்கிறோம். பெசரி வச்சுருந்ததை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். பாருங்கள், சீலா மீன் பெசரி மசாலா எல்லாம் போட்டு ஒரு மண் சட்டியில் வச்சுருக்கோம். இப்போ எண்ணெய் காஞ்சிகிட்டு இருக்குது, வறுக்க போகிறோம். வறுக்கிறப்போ காமிக்கிறோம். எண்ணெயில் போடுறோம். பொரிக்கிறோமா, அதனால் எண்ணெய் பொங்கிட்டு இருக்கு. கொஞ்சம் நேரம் அப்படி இருக்கும், ஈரம் இருக்கிற வரைக்கும். அப்புறம் சரியாயிடும். மீன்லாம் சூப்பராக வறுத்துட்ருக்கோம். மீன் வறுக்கக்குள்ளே மீன் எண்ணெயில் வந்து காஞ்ச மிளகாவை குட்டி குட்டியாக நறுக்கி போட்டு அந்த எண்ணெயில் மீன் வருங்க, சூப்பராக இருக்கும். அந்த மிளகாவும் சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும். இந்த பாருங்கள், 4 மாதிரி தான் வறுத்துருக்கேன். எல்லா மீனும் வறுத்துட்டு காமிக்கிறேன். ஹை ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், சூப்பராக மீன்லாம் வறுத்து முடிச்சாச்சு. மீன் குழம்பு பாருங்கள், மீன் வறுவல், காஞ்ச மிளகா போட்டு வருங்க, சூப்பராக இருக்கும். மாம்பழம் அரிஞ்சு வச்சுருக்கோம், பாதி மாம்பழம் அரிஞ்சு வச்சுருக்கேன். சாதம். இதான் இன்றைக்கி எங்கள் வீட்டு சாப்பாடு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.